நான் ஒரு உத்தரவை பிறப்பித்தேன். அதிகமாக பெண்களை கூட்டி வர வேண்டாம், இளைஞர்களாக வாருங்கள், அதுவும் 20 to 35 வயதுக்குள்ளாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய விஷயத்தில் மாவட்ட ஆட்சியரோ அல்லது வேறு யாரோ தவறான நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களும் உண்மை புலிகளாக மாறுவார்கள் என்பதை தெளிவு பார்த்தார்கள். எங்களுக்கு எதை பற்றியும் கவலையே இல்லை. நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அது தீர்வு காண வேண்டும் நினைக்கக்கூடியவர். மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களை பொறுத்த மட்டிலும் பல விஷயங்களை எப்பொழுதுதான் நமது ஊடகங்களே கொண்டு வருகின்றன, அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். 98 நான் காலையில போய் மாலை 8 மணி வரையிலும் அங்கு ஆர்ப்பாட்டம் செய்த போது ஒரு பத்திரிகையில செய்தி வரல. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மாஞ்சோலை ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதற்கு பிறகு இரவு 8 மணிக்கு புறப்பட்டு 27 கிலோமீட்டர் விடிய விடிய மணிமுத்தாறு வரையிலும் கல்லடைக்குறிச்சி நடந்து வந்தோம். அதை யாரும் எடுத்துல. அதுக்கு பிறகு அன்று மாலையில இங்கே ஆர்ப்பாட்டம் செய்தோம். அது எங்க செய்தி வரல. எல்லாமே ஏதோ ஒரு சாதி முத்திரை குத்தினார்கள், அது அரசியல் ரீதியாக நடப்பதாகத்தான் சொன்னார்களே தவிர, இது அங்கு வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், தமிழகத்திலே பரவக்கூடிய பல லட்சக்கணக்கான தொழிலாளருடைய வாழ்வுரிமைக்காக புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி போராடுகிறார் என்பதை பல பேர் புரிந்து கொள்ளவே இல்லை. புரிந்து கொள்ள விடாமல் அன்றைய அரசும் அந்த ஆட்சியில் இருந்தவரும் தடுத்தார்கள். ஆனால் எப்பொழுதுமே அதாவது சத்தியமே ஜெயிக்கும், வாய்மையே வெல்லும் என்பதற்கு இணங்க, என்றாவது உண்மை வெளிவரும் என்பதற்கு இணங்க, இன்றும் மாஞ்சோலையில நான் அடிக்கடி போகிறோன்னு இல்லையோ, அங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளியும் தங்களுக்கு ஏதாவது என்ற ஒரு வாழ்விலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது புதிய தமிழகத்தால் தான், அது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களால் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய கடந்த கால வரலாறுகள் இருந்திருக்கிறது. எனவேதான் தொழிலாளர்களுடைய அழைப்பை ஏற்று சென்று 2 தினங்களில் இன்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டிருக்கிறீர்கள். இதற்காக என்னுடைய நெஞ்சங்களிந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு இல்லை, ஒருவேளை இதற்கு மேலும் இந்த மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் தன்னிச்சையாக தொழிலாளர்களை அவமானப்படுத்துவது, அவர்களை விரட்டுவது என்று குறியாக செயல்பட்டால் எங்களுடைய போராட்ட வடிவம் நிச்சயமாக வாரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வெறும் ஒரு எச்சரிக்கை துவக்க போராட்டம் தான். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் ஆர்வர்கள், நீங்கள் இலங்கையிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தமிழர்கள் என்று பேசுகிறீர்களே, கர்நாடகத்திலே காவிரி பிரச்சனைக்காக அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் விரட்டப்பட்டால், அவர்கள் குடியிருப்பு தாக்கப்பட்டால் தமிழன் தாக்கப்படுகிறான் என்று குரல் கொடுக்கிறீரே, இங்க உங்களுடைய காலடியில குற்றாலத்தில இருந்து ஏறக்குறைய ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய மாஞ்சோலையில அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். 1929-27 வந்து விட்டார்கள். 29 தான் ஒப்பந்தமாகும். ஆனால் அவர் 1927 வந்திருக்காங்க. 100 வருடங்கள் முடிந்து விட்டது. 100 வருடங்களுக்கு முன்பாக என்ன வசதி இருந்திருக்கும்? பஸ் வசதி கிடையாது, ஒரு ரேஷன் கடை கிடையாது, ஒரு காய்கறி வாங்க முடியாது, அங்கே வீடு இது போல வீடா இருந்தது எதுவுமே கிடையாது. மலையினுடைய அடிவாரத்திலிருந்து 40-50 கிலோமீட்டருக்கு அப்பால் என்ன வசதி இருந்திருக்க முடியும்? இங்க இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களையும் ஆதரவாளர்களையும் மற்ற மக்களையும் அடித்து துன்புறுத்தி கண்காணிகளை வைத்து நீங்க இந்த மக்களை எல்லாம் கொண்டு போய் ஆங்கிலேயருடைய ஆட்சியில் நடந்தது, கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியில் நடந்ததை சொல்லுகிறேன். அன்னைக்கு யாரும் விருப்பப்பட்டு போகல. கொடுமைப்படுத்தி எப்படி ஆப்பிரிக்கா நாடுகளில் கருப்பு நம் மக்களை வேட்டையாடி பிடித்துக் கொண்டு போனீர்களோ அதே போல இங்க இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களை நீங்கள் அச்சுறுத்தியும் அடித்தும் துன்புறுத்தியும் கொண்டு போய் அந்த நிலத்தை பண்படுத்தினீர்கள். 99 ஆண்டு காலம் அவர்கள் 1998 வரையில் அவர்கள் பெற்றுக் கொண்ட சம்பளம் 12 ரூபாய், அதிகபட்சம் 35 ரூபாய். எங்களுடைய போராட்டத்துக்கு பிறகுதான் அவர்கள் முதலில் 150 வைத்தோம். அதுக்கு பிறகு இன்று 484, 500 வரையில் வருகிறது. அவருடைய வாழ்க்கையை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது.